அக்கப்போர் சேனலுக்காக ஆர்கே விக்ரம பூபதி பத்திரிகையாளர். கல்வித்துறையில் ஏராளமான சாதனைகளை படைத்தவர், புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய செயல்களையும் கொண்டு வந்தவர், புரட்சிகளை படைத்தவர். அப்படிப்பட்ட பாலகுருசாமி ஐயா அவர்களை இன்று ஒரு ஞாயிறு மதிய நேரத்தில் அக்கப்போர் வெப்சைட் சேனலுக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். தொடர்ந்து நம்மோடு அவருடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார். தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்வியாளர் அப்படின்னு சொல்லி நாடிலிருந்து அறியப்பட்டவர். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கல்விக்கு மட்டும் இல்லை மனிதாபிமான முறையிலையும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், நீங்கள் இப்போ பாலகுருசாமி ஐயா அப்படின்னா இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு கல்வித்துறையை சாதிச்சிருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள்கிட்ட பணியாற்றினவங்களுக்கு அவங்களுக்கு ஏழைகளுக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு தொழிலாளர்கள், அதுவும் இல்லாமல் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் அங்கே செஞ்சுருக்கீங்க. ஆமாம், எல்லா ஊர்லேயும் கோடிக்கணக்கான ரூபாயில போட்டு உங்களுடைய வருமானத்துலேருந்து எடுத்து கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்க ஐயா? சொந்த ஊர், அப்பா அம்மா யார்? என்னுடைய சொந்த ஊர் அரவக்குறிச்சி, கரூர் டிஸ்ட்ரிக்ட் அரவக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஆண்டிவிட்டி கோட்டைன்னு. ஒரு சின்ன விவசாய குடும்பம் தான். என்னுடைய ஃபேமிலி சின்ன விவசாயம் தான். அது ஆக்சுவலாக அப்போ நல்லா பண்ணும்போது விவசாய கூலியே தான் இருந்தாங்க. விவசாயம் கூட கிடையாது, விவசாய கூலியில் இருந்தவங்க தான் எங்கள் வீட்டில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன் நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஸ்கூல் கிடையாது எங்கள் ஸ்கூலில் எல்லாம். இப்போ நான்லாம் 5வது வரைக்கும் படிக்கவே இல்லை, ஸ்கூல் இல்லை. ப்ரைவேட்டு ஒரு வாத்தியாரை வச்சு எங்கள் கிராமத்தில் 4-5 பேர் படித்தோம். அந்த மாதிரி படித்து தான் நான் 5வது வரைக்கும், 5வது வரைக்குள்ள அறிவு. 5வது கிடையாது, 5வது வரைக்கும் என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல ஸ்கூலுக்கு போனது 6ஆம் கிளாஸ்லாம் போனேன். இப்போது அடுத்தது நீங்கள் கல்வித்துறையில் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் கல்லூரியெல்லாம் எங்கே படிச்சீங்க? நான் படித்தது முதல் வந்தது என்னுடைய ஸ்கூல் முடிச்சதே கோயம்புத்தூர் தான். பிஹெச்டி டெக்கில் தான் படித்தேன், பாலிடெக்னிக். ஏன்னா எனக்கு வசதி இல்லை. அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் 5 தான் இருக்கும். இப்போ நான்லாம் படிக்கும்போது தமிழ்நாட்டில் 5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும். அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரியாது, அப்படி காலேஜ் இருக்கே தெரியாது. அப்போல்லாம் வசதியும் இல்லை எனக்கு. அதனால் உடனே ஒரு பாலிடெக்னிக்கில் நான் பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தேன். இப்போ டிப்ளமா படிச்சுட்டு உடனே அங்கேயே பாலிடெக்னிக்லேயே வாத்தியார் ஜாயின் பண்ணிட்டேன். நிறைய மார்க், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்த பாலிடெக்னிக். ஆமாம். அதனால் அங்கே அந்த டைரக்டர் உடனே அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆகுது வாத்தியார் லெக்சராக. அங்கே இருந்துட்டு அப்படியே நான் ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இபி ஈக்குவலன்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தது. அதை பாஸ் பண்ணிவிட்டு தென் ஐ பிகேம் ரெகுலர் லெக்சராக இருந்தேன். அப்புறம் எம்ஏ படித்தேன் ஐஐடி ரூர்க்கியில் எம்ஏ படித்தேன். அங்கேயே டாக்டரேட்டும் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு அப்புறம் நார்த்தில் நிறைய வேலை பார்த்தேன். நார்த்தில் பிஹெச்ஏல வேலை பார்த்தேன், டெல்லி, பாம்பே. இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சர்ஸுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், டெக்னிக்கல் டீச்சர் அடையாளம் இருக்குது. இப்போ ஆமாம், தமிழ்நாட்டில் அடையாளம் இருக்குது. அதனுடைய பிரான்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட்டு. அங்கே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களும் அங்கே இருந்தாங்க. அவங்களும் கல்வியாளர். அவங்க டாக்டரேட் இன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நானும் அந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது நான் 2 வருடம் தான் பிஹெச்டி படித்தோங்க அந்த இன்ஸ்டியூட்லேயே. அப்போது நான் வேலை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு கல்யாணம் வைக்கணும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கற்றாரே காமருவர்ன்ட்டு. அது இப்படியும் கூட எடுத்துக்கலாம். அறிவை உள்ளவங்க நேசிப்பாங்கிறது அதுதான். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் வைக்கணுன்னாங்க. அப்படி தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஒரு நல்ல ஒரு அனுபவம். 3 வருஷத்தில் அண்ணா வம்சத்தில் நான் எனக்கு 2002லேருந்து 2005 வரைக்கும். தமிழகத்தினுடைய முதல்வராக யார்? அப்போ தமிழகத்தின் முதல்வராக டாக்டர் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது பொலிட்டிக்கலாக இருந்தோ யாருமே இடையூறு பண்ணக்கூடாது, இன்டர்வியூர் ஆகக்கூடாது என்னுடைய வேலையிலன்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? நிறைய இருந்துருக்கு, நிறைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு சுவையான அனுபவம் சொல்ல முடியுமா சுருக்கமாக? அவங்கள சந்திச்சப்ப அவங்கள பற்றி காமெண்ட் அடிச்சதோ இல்லை உங்களை என்கரேஜ் பண்ணோ? நிறைய இருக்குது. இப்போ நம்மகிட்டலாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு சாருன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா மந்தியில் இருக்கிறத விட என்கிட்ட நம்ம சகஜமாக பேசுவோம். மந்தியெல்லாம் பயந்துட்டு பேச மாட்டாங்க. பட் எனக்கு பயம் கிடையாது. நமக்கு என்ன, அதனால நான் நல்லா சகஜமாக பேசுவேன், நல்லா பேசுவாங்க. ஏதாவது சுவையான அனுபவம்? ஹேர் ஸ்டைல் ஒரே ஒரு சுவையான சொல்கிறது பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு 4-5 மந்திரி, நாங்கள் பொன்னையன், ஜெயக்குமார், ஒரு 5-6 மந்திரி ஒரு மீட்டிங் இருந்தது. அப்போ ஏதோ கல்வி பற்றி ஒரு மீட்டிங் இருந்தபோது அது மீட்டிங் முடிஞ்சது. எந்திரிச்சு வரும்பொழுது உடனே சார் ஒரு டவுட் உங்களை கேட்கணும் அப்படின்னாங்க மேடம், ஜெயலலிதா மேடம். முதல்வருக்கே சந்தேகம். ஆமாம், கேட்கணும், ஆனால் நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் எப்படி கோச்சிக்க மேடம், ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்கும்போது எப்படி கோச்சிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சார் உங்கள் ஹேர் ஸ்டைலை பற்றி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னது, ஆரம்பத்துலேருந்தே நினச்சிருந்தேன், நீங்கள் ஜாயின் பண்ணதே கேட்கணுன்னு. இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கல,
உங்கள் ஹேர் ஸ்டைலை பற்றி கேட்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், இந்த ஹேர் ஸ்டைலு கருணாநிதியோட ஹேர் ஸ்டைல் மேடம், கலைஞருடைய ஹேர் ஸ்டைலு அப்படின்னு. அப்போ தான் அவங்க ஒரு மஞ்சளும் சிரிச்சாங்க. அன்னைக்கு அவரை பார்த்து அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணதான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்தியா தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா காலேஜில் படிக்கிறவங்களும் பிளேஸ்மெண்ட் பண்ணணுமென்ட்டு. இப்போ நான் இருக்கும்போது எந்த தெரியுமா, பிளேஸ்மெண்ட் இருக்காங்களே கம்பெனிக்காரங்க அண்ணாச்சிக்கு வருவாங்க, பிஹெச்சிக்கு வருவாங்க, ஒரு சில செலக்டட் காலேஜுக்கு மட்டும் போவாங்க. மற்ற ரூரல் உள்ள காலேஜுக்கு யாரும் போக மாட்டாங்க முடியும். இந்த கம்பெனிக்காரன் போக மாட்டாங்க. கிராமத்தில் ஒரு காலேஜ் இருக்கும். நான் சொல்லிட்டு அந்த மாதிரி இனிமேல் ஸ்டூடெண்ட் யாரும் பண்ணக்கூடாது ரூல் போட்டு கேட்டபிள் பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பி மெக்கானிக்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆள் வேணும்னா இந்த ஸ்டேட்டில் எல்லா ரேங்க் உள்ளவரையும் ஒரு 2000 பேர் குக்கிராமங்கள் இருந்தாலும் 6ஆம் தேதி நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு. யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணோம். யூனிவர்சிட்டி இவர் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் 200, 2000, 3000, 4000. அதில் காலேஜ் பேர் இருக்காது. அவங்கள இன்டர்வியூ பண்ணி தென் யூ ஹேவ் டு செலக்ட் பண்ண முடியலாம் தெரியும் காலேஜ் பேர். சின்ன சின்ன காலேஜில் படித்தவங்க ஒரு மதுரையில் பாருங்க, ஒரு கூட்டுறாள் இருக்கு இல்லையா, பேர் என்ன, தெரு கூட்டுவாங்கல்ல, தூய்மை பணியாளர். அவங்களுடைய பையன் பொண்ணெல்லாம் எங்கள் ஆர்டர் வாங்கும்போது அழுதுருவாங்க. சார் இந்த மாதிரி ஒரு சான்ஸு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை லைஃப்பில். அடித்தட்டு நான் படித்த காலேஜுக்கு கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டாங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி அது அருமையான ஒரு ஸ்கீம். அது ஸ்டேட் லெவல் பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. 2வது ஆன்லைன் அட்மிஷன். இப்போ நான் இருக்கும்பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலிங், ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலிங்னு திருச்சி, மதுரை, இங்கே கோயம்புத்தூர் 4 இடங்களில், சென்னையில் ஒரே சைமில்டேனியஸாக நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஆமாம், உட்காந்து எல்லாம் ஒன்று ஆன்லைன் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால அந்த மாதிரி ஒன்று பண்ண அது ஒரு 2வது சாதனை. 2 மாதத்தில் நான் கொக்கோகோலா எல்லாம் பேன் பண்ணேன். இன்னைக்கு இருக்காது கொக்கோகோலா, பெப்சி, இந்த ஆர்டிஃபிஷியல் டோட்டலாக பேன் பண்ணேன். இப்போ பேன் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ பேன் பண்ணும்போது என்டிடிவிக்கார் இன்டர்வியூ பண்ணி ஆல் இண்டியாவில் போட்டு விட்டான். என்டிடிவிக்கார் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணி, அவருக்கு லாயராக இப்போ இருக்கார், பேர் இருக்கார், லாயர் நோ. அந்த ஆள் பப்ளிக்காக இன்டர்வியூ எடுத்து ஆன்லைனில் போட்டு இந்தியா பூரா பரவிடுச்சு. பிகம் பிக் இஷ்யூ ஃபார் இந்தியாவில். அவனுக்கு அந்த பெப்சிக்காரனுக்கு பிரச்சனை வந்துச்சு. சரி, டெல்லியிலேருந்தே வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு. அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளதான். ஆமாம், நேஷனல் லெவலில் வந்து நான் பேன் பண்ணும்பொழுது எல்லாரும் எங்கிட்ட சொன்னாங்க, எங்கள் ப்ரொஃபஸரில் சார் பண்ணிங்கன்னா பசங்களாம் கோச்சுப்பானுங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, நல்லது பண்ணும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இருக்காது சொன்னாங்க. அதனால பசங்க யாருமே அது பண்ண, அதெல்லாம் பேன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இளநீர், மோர், இயற்கையான பானங்கள் போத் அவைலபிள். அதுக்கு பதிலாக இது இருக்கு அந்த இடத்துல. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அதனால அவருக்கு ஒன்றும் யாரும் பாதிப்பு இல்லை, யாரும் எது இல்லை. உடல்நலத்துக்கு பாதிப்பான வேணும்னா கம்பெனிக்காரன். அதேமாரி ஐயா வந்து பல்கலைக்கழகங்கள்லாம் வேலை பார்க்கும்போது அங்கே உள்ள பேராசிரியர்கள்லாம் நம்ம போது அந்த மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஐயா இருக்கும்போது சாப்பாடு வந்து நாங்கள் வந்து ஐயா வந்து சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களாம், போய் சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். சாப்பாடு முக்கியமாக. இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த பெப்சி கோக்காவில் பேன் பண்ண சொன்னேன். அப்போ ஒரு கேண்டீன் இப்போ அண்ணாவுக்கு ஒரே ஒன்று இருக்கிறது, நான் போட்டது கேண்டீன் தான் இன்னும் இருக்குது. அதே இடத்துல கேண்டீன் பண்ணுறோம். ஸோ அந்த பெப்சி கோக்காவில் பேன் பண்ணனால கேண்டீனில் இளநீர், மோர், சாப்பாடு அப்போல்லாம் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சாப்பாடு. நெய், பருப்பு, நெய், அப்பளத்தோட ஃபுல் சாப்பாடு 10 ரூபாய்க்கு. இப்போ நிறைய நீங்கள் உங்களுக்கு தெரியாது, இப்போ நல்ல வீசாக இருக்கும்போது ஜேர்னலிஸ்ட் ரூம்லேயே இருப்பாங்க. தினமலர், இப்போ தினமலர் இங்கே போயிட்டார், இப்போ ஹிண்டூர் இருக்கார். தினமலர் இருக்கார், யார் தெரியுமா, சண்முகம். இப்போ ஹிந்து தமிழர் இருக்கார். இப்போ ராமச்சந்திரன் ஹிந்து இருப்பார். இப்போ பாக்கி தினமணி, இப்போ பாக்கி இருக்கார். இப்போ கிருஷ்ணன் ஐயா முந்தான கூட பேச இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் என் ரூம்லேயே இருப்பாங்க. காலையில் வந்துடுவாங்க 10 மணிக்கு, ஏதாவது கிடைக்க மாட்டேன். என் ரூம் திறந்தே இருக்கும். யார் இருந்தாலும் பேசுவாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது போய் நியூஸ் போட்டுருவாங்க, ஏதாவது சார் சொன்னார் அப்படின்னு. பட் கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா சாப்பாடு கூட எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா கேண்டீனி போவோம். கேண்டீனி போவோம். நான் தான் லைனில் நின்று க்யூவில் நின்று டோக்கன் வாங்கி எல்லோரும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அந்த ஓனர் முடியாது பண்ண முடியாது, நான் தானே டோக்கன் வாங்கி உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி நீங்கள் தலைக்கணம் இல்லாமல் இருக்கீங்க? தலையில் முடி இருக்கு, கிணறு இருக்கு. அதான் அதுக்கு முடி இருக்குது, அது போதுமே, எனக்கு கிணவே வேண்டாமே. என்ன ஒரு இல்லைப்பா, அது பேசிக்கலாகவே விவசாய குடும்பம். அதாவது இல்லை விவசாயம் ஒன்று கிராமத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அட்டிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தலைமை நம்ம ஹெல்ப்பிங்.
ஆனால் படிச்சுட்டோங்கிற மமதி இருக்கும் சில பேர்கிட்ட. படிச்சுங்கிறது என்னம்மா, படிச்சுங்கிறது என்ன, யார் வேணாலும் படிக்கலாம், நான் மட்டும் முடியும், யார் வேணாலும் படிக்கலாம். படிக்கிறதே நல்ல கிரேட் திங், மற்றவங்களுக்கு உதவி பண்ணது தான் கிரேட் திங். எத்தனையோ படிக்கலாம், பட்டம் வாங்கலாம், பதவி வாங்கலாம், ஞானம் வாங்கலாம், பட் அதெல்லாம் உதவும் கிடையாது. மக்களுக்கு உதவும் இல்லாத பட்டமோ படிப்போ பணமோ. அப்துல் கலாம் மட்டும் உங்களுக்கு பிடிச்சது எது இன்ஸ்பிரேஷன்? அப்துல் கலாம் இஸ் சிம்பிள் மேன். இந்த பொறுமை ஆசை கிடையாது, ஆசை அதனால அவர் சிம்பிள் மேன், அதனால அவர் தேவையில்லை. பட் அதே ஜனாதிபதி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனாதிபதி அந்த ராஷ்டிரபதியே ஃபேமிலி கூடாரம் வாங்கிடுவாங்க, கண்டவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபேவரட் பண்ணுறது எல்லாத்துக்கும். நிறைய பேர் நிறைய ஜனாதிபதி நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கவர்னர் ஆஃபீஸில் நம்ம கவர்னர் ஆஃபீஸ் பாருங்கள், பர்னாலா இருக்கும்போது பையன் உட்காந்து நடத்திட்டு தான் இல்லை, பர்னாலா பையன் தான் கவர்னர் ஆஃபீஸே நடத்திட்டு இருந்தான். ஆமாம், அவ்வளோ அந்த மாதிரி நடத்துகிறாங்க இல்லையா, இவர் அப்படி கிடையாது. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல நோக்கம் உள்ளவர், நாடு வளரணும்னு ஆசைப்பட்டாரு, பட் நடக்கல பாவம், அவர் ஆசையை நிறைவேறல. நிச்சயமாக வருங்காலத்தில் அந்த ஆசைகள் நிறைவேறணும். அதுக்கு நிறைவேற காரணம்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆசிரியர்கள் தான் காரணம். இப்போ இருக்கிற இந்த ஆசிரியர்கள் இப்போ இருக்கிற இளைய சமயத்தை நல்லவள் ஆக்கினா தான் முடியும், அது வரவே கடமை. அது இல்லைன்னா முடியாது. இப்போ நேற்று அதான் பேசுனேன், 2047 ஏதோ வளர்ந்த நாடுன்னு சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர், நடக்கும், ஆனால் சாதாரண நடக்காது. இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% மேலே, ஏன் 70% மேலே உள்ள அதிகாரிகள்லாம் ஊழல்வாதிகள். ஆல் ஓவர் இந்தியா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், யூ டேக் எனி பெல்லோ 70% மேலே ஊழல் பெறுவார்கள். கொஞ்சம் பேர் நல்லவர் இருக்காங்க, 30%. அதே மாதிரி அரசியல்வாதிகள். இப்போ எப்போ நாடு வளர்ந்த நாடாக முடியும்? ஊழல் தானே இப்போ நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. இந்தியாவில் ஊழல் தானே, நாடு வளராத காரணம் தானே. ஏழைகளே சாரி, ஊழல்னால பாதிக்கப்படுற ஏழைகள் தான் முக்கியம். எங்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வந்து பண்ணிக்கிறோம், பட் ஏழைகள் தானே அது கொடுக்க முடியல, பண்ண முடியல, அப்படியே இருக்காங்க. ஏழைகளும் இருக்காங்க. இன்றைக்குமே 1/3 பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி இல்லை இந்தியாவில். என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் 2047 வளர்ந்த நாடு ஆகுன்னு பிரைம் மினிஸ்டரோட கனவு நடக்கணும்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தை நல்லவள் ஆகும், மாரலி எத்திக்கலி ஸ்ட்ராங், அப்புறம் திறமை இருந்தால் தே கேன் மேக் இட் ஹேப்பன். இந்தியா கேன் கட்டாயம் முன்னா. இந்தியாவில் அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அவ்வளோ மேன் பவர் இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு மனசு வேணும், அதுதான் முக்கியம். அட்டிடியூடு தான் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? டிகிரி படித்த என்ன பிறகு ஆராய்ச்சி பண்ணா செய்ய பண்ணுறதுக்கு அட்டிடியூட் வேணும் இல்லையா, மனசு வேணும் இல்லையா, அதுதான் முக்கியம். அதை நீங்கள் கிரியேட் பண்ணணும் இளைஞர் சமயத்தில். அதுக்கு வாத்தியாரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இப்போ அதான் சொல்லு. இப்போ இந்தியாவை வளர்ந்த நாடு ஆக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு குரூப் தான் ஆசிரியர்லாம் அதுக்கு பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக ஆக முடியும். நான் எனக்கு நம்பி இருக்குது, ஆனால் இப்போ இருந்தே பண்ணணும்.